ஒருமைப்பாட்டை மீட்டெடுக்கவும் நடைமுறைகளுடன் முழுமையாக இணங்குவதை உறுதி செய்யவும் அனைத்து ராணுவம் மற்றும் காவல்துறை கொள்முதல் முடிவுகளையும் உடனடியாக முடக்க பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். ஆயுதப்படைகள் சம்பந்தப்பட்ட அண்மைய ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செயல்முறை முழுமையாக இணங்குவதை உறுதி செய்யும் வரை அனைத்து ராணுவ அல்லது காவல்துறை கொள்முதல் முடிவுகளையும் அல்லது வேறு ஏதேனும் முடிவுகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மறுசீரமைக்க வேண்டும் என்றும் தற்போதைக்கு முடக்கப்பட வேண்டும் என்றும் அன்வார் கூறினார். நடந்து கொண்டிருக்கும் விசாரணைகளில் அரசாங்கம் தலையிடாது என்பதை எடுத்துரைத்த அதே வேளையில் தவறான நடத்தை தொடர்பான அண்மைய முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் தனது கவலையை தெளிவுபடுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.